எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆறுதல் சொல்றவங்க இன்னும் 3 மாசம் தாம்மா, அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடலாம். சொல்லிட்டே இருக்கேன். சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். பாப்பா திரும்பிருச்சுன்னா தூங்கிடலாம், நடந்துருச்சுன்னா தூங்கிடலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? 24 மணி நேரமும் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவான் சார். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். குழந்தைய வச்சு சும்மா அந்த ஆக்ஷனை போடாத. நம்ம அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்சு எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். ரொம்ப வேண்டாம் நூதனமா இருக்கு. 2 தட்டு தட்டி சாப்பிடுற உட்காந்துன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் அத சொல்லு முதல்ல. அதனால நடக்கவே நடக்காது. அவன் கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான். அட பாவி. என்ன வயசு இருக்கும்? சாப்பிட வேணாம். 1.5 வயசு தான் ஆகுது. நம்ப முடியல பாஸ். இல்லம்மா, 1.5 வயசு பையனுக்கு அதுக்குள்ள ஒரு அவன் எப்படி இப்படி நான் சொன்னா யாருனாலயும் நம்ப முடியாது சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட பாப்பாக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது சார். பிறந்த அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் அவன் என்ன பீஸ்ஃபுல்லா விட்டான். இந்த ஸ்டில் இந்த டைம் வரலமே அழ ஒண்ணுதான் அவனோட ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான். இப்ப என்ன விட்டீங்கன்னா ஒரு 2 நாள் ஜாலியா தூங்க சொன்ன என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவேன் சார். என்னடா இது? என்னம்மா இது? இப்ப ஒரு பையன் அழுதானே, அவங்க பையன் தானே? அது என்னோட பையன் தான் சார். பெரிய கௌரவம். அப்பா கிட்டே அட்டாச்டா இருக்க மாட்டேங்கிறான். புஷ் பண்ண வேண்டியதுனே கொஞ்சம். அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து தூங்கணும், சாப்பிடணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சத்தியமா எனக்கு தெரியாது. குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொல்லி சொன்னா தீத்துற போறியா? அம்மாட்ட கேக்குறேன், என்னம்மா இது பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது, என்னமா இதுதான் டியூட்டி? எனக்கு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது சார். ரொம்ப ஷாக் ஆனேன். எனக்கு அடிக்கடி தோணும் சார், ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரதான் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும் சார். எம்மா எம்மா என்னம்மா இது? தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணால சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுக்கிட்டே இருப்பா சார். ஐயோ ஐயோ. கியூட்டா நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசிருக்கீங்களா? அதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். இப்ப டென்ஷன். எதுக்கு எடுத்தாலும் ஆதி சாப்பிட்டியா, அது எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் குட் நைட்னு சொல்லி சொல்லி பழக்க வேண்டியது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். ஞாபகம் இருக்கா? நீலாம் ஒரு புள்ளையா என்ன இப்படி பண்ற? இப்படி இப்படி வாழ வேண்டியிருக்கு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தாத்தா ரோலையும் நாங்க தான் ப்ளே பண்றோம், பாட்டி ரோலையும் நாங்க தான் ப்ளே பண்றோம், அப்பா ரோலையும் நாங்க தான் ப்ளே பண்றோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு சிஸ்டம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. குழந்தை வந்து ஈஸியா டைவர்ட் ஆயிடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்களேன், இல்ல பண்ணும்போது அது பேம்பரிங்கா எடுத்துட்டு போறது, அவ்வளவுதான். I don't agree with this point. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? 2 வயசுலயே அவன் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும், டீ எப்படி போடணும் எல்லாமே அவன் சொல்லுவான். அவங்க பாட்டிக்கு அவன் சொல்லி கொடுத்துருக்கான். இவங்களோட என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.